ஹலோ dearies, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது அம்மான சமையல் விலையில் வரிசை நான் பவிஷா. என்னோடய மீ டைம் எப்போவுமே ஒரு கப் ஆஃப் டீ அல்லது காஃபியோட போய் வானத்தை பார்த்துட்டு உட்கார்றது மட்டும் இல்லை, இந்த மாதிரியே சில நேரம் போகும். இது ஒரு சண்டே விலாக். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும்தான் எந்திரிச்சிருக்கேன். அப்படிங்கிறப்ப அது என்னோடய மீ டைம் தான் கண்டிப்பாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச செராமிக் வேஸ் ஒன்று வச்சுருந்தேன். அதை நான் ஸ்பூன் ஹோல்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது டபால்னு விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதுலேருந்து இந்த பிக்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வேணும். அதனால உடைஞ்சதை நல்லா உடைச்சி அதில் இருக்கிற அந்த பக்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ உடைக்காமல் எடுக்க முடியுதோ அது மட்டும் எடுத்து என்னோடய குட்டி கார்டனில் வச்சுருக்கேன். பெரிய கார்டன் ஒன்றும் இல்லையா, சின்னது தான். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா, இந்த ப்ரஷ் வச்சு கலர் பண்ண போகிறேன். ப்ரஷ்ஷு கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது, ஆனால் இதில் நல்லா டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ண முடியும். நான் எப்படி டெக்ஸ்சர் க்ரியேட் பண்ணேன்னு கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். என்ன வரைகிறதுன்னு யோசித்தப்போ என் மனசில் பாப்பானது ரெயின்போ தான். சில கலர்ஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லாமல் இருந்தது. ஆரஞ்சு இல்லை, அப்புறம் பர்பிள் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் இருந்தது. ரெட் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணி ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பர்பிளுக்கும் அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணேன். கடைசியில் இதுதான். கலர்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது. அது நல்ல கலர் பண்ணுறதுக்கு ஒன்றும் தெரியாது, பட் தெரிஞ்ச மாதிரி எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. இப்போது கலர் பண்ணதெல்லாம் இன்டோருக்காக தான் பண்ணியிருக்கேன். மண் நல்லா பிடிச்சதுக்கப்புறமா எடுத்து உள்ளே வச்சுருவேன். உள்ளே போன உடனே செமையான மழை ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கண்டிப்பாக ப்ரன்ச் தான் பண்ணணும், ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் எல்லோரும் எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஹிஷாம் எழுந்திரிச்சு வந்திருக்கான். அதனால் ப்ரன்ச்சுக்கு இன்றைக்கி டாக்கோஸ் பண்ணலான்னு இருக்கேன். டாக்கோ ஷெல்ஸ் பண்ணணும் இதுக்கு. மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸி. சாலட் மாதிரி பண்ணி உள்ளே வச்சு சாப்பிட்றது தான். இதுக்கு வந்து ஒரு 3/4 கப் மாவு வேணும். 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1/4 கப் மைதா, கொஞ்சமாக சால்ட், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பேக்கிங் சோடா, அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில். நல்லா வார்ம் வாட்டர் ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். குள்ளே ஒரு 3 ஸ்டஃபிங் வைப்போம். அது நம்ம இப்போ பண்ணிடலாம். தக்காளி, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் லெமன், க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீஃப், சால்ட், அவ்வளோதான். இது வந்து சல்சான்னு சொல்லுவாங்க. இது நம்ம நல்ல கையிலே பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இந்த எல்லோ கலர் கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா 3/4 கப் மைதா மாவுலே நீங்கள் செய்யலாம். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 18 டாக்கோஸ் வரைக்கும் கிடைக்கும். இந்த டாக்கோ ஷெல்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். எனக்கு எதுவுமே வீட்டில் பண்ணாதாங்க பிடிக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால நான் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸிங்க. பூரி மாதிரி பண்ணிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறது தான். அதனால நான் ப்ரெஷரும் வச்சுருக்கனால சட்டுன்னு எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ தட் இது பஃப்னு வராது. ஏன்னா நமக்கு இது பூரி மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி கிச்சன் டவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பூரி அந்த டாக்கோஸை சுட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி அந்த ரோலிங் பென் உள்ளே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அது உடனே அந்த ஷேப்பை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இது அப்படியே அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் கிளாஸ்க்குள்ளே டம்ளருக்குள்ளே போட்டு வைக்கிறேன். ஸோ தட் இது இப்படியே இருக்கும். இதே வந்து நீங்கள் எந்த ஒரு உருளை ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிற எதில் வேணாலும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து குவாக்கமாலே. இதுக்கு வந்து அவகேடோ வேணும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், பட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் ஃப்ரூட்டை வந்து இப்படி தான் கட் பண்ணணும். நல்ல பழுத்த அவகேடோவாக எடுத்துக்கணும். அப்போ தான் ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுது. இந்த அவகேடோவை நல்லா ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணோம்னா நல்லா க்ரீமி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் லெமன், கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் விப்பிங் க்ரீம் இல்லாட்டி நார்மல் க்ரீம் ஏதாவது
சவர் க்ரீம் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து அந்த முட்டைக்கோஸோட மேலே இருக்கிற அந்த 2 லீவ்ஸ் எடுத்து பிளேட்டிங்காக வச்சுருக்கேன். இதில் வந்து கடைசியாக நீங்கள் சிலாண்ட்ரோ இல்லை கொரியாண்டர் லீவ்ஸ், பேப்ரிக்கா இதெல்லாம் கூட நீங்கள் போடலாம். இதுதான் லாஸ்ட் ஸ்டஃபிங். இதுக்கு கேப்சிகம், ஒரு 2 ஆனியன், 2 தக்காளி இதெல்லாம் தேவைப்படும். கேப்சிகம் வந்து கலர்ஸில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெளியே செம்மையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்நேரத்தில் இதை சமைச்சிட்ருக்கோம். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில்னாலும் ஓகே. அதுக்கப்புறம் டைரெக்டாக கேப்சிகம், தக்காளி, ஆனியன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். இதுக்கு வந்து மின்ஸ்ட் சிக்கன் வேணும். கீமா சிக்கன் சொல்லுவாங்களா, அரைச்சி வச்சுருப்பாங்க கடையில், அந்த மாதிரி வேணும். என்கிட்ட அது இல்லை, ஸோ நான் வித் போனோடையே போட்டுக்கிறேன். அண்ட் தென் பேப்ரிக்கா ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், சால்ட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு டேங்கியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கெச்சப்பும் ஊற்றிக்கிறேன். இன்றைக்கி மின்ஸ் சிக்கன் இல்லாததுனால இந்த சிக்கன்லேருந்து இந்த போன் எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டேன். பேலன்ஸ் சிக்கன் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கிரைண்ட் பண்ணி மறுபடியும் இந்த மசாலாவில் கலந்துக்க போகிறேன். இப்போ பிளேட்டிங் ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் கிரைண்ட் பண்ணி அந்த மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. குவாக்கமோலே அண்ட் சால்சா இதுவும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் வெளியே. நமக்கு பிடிச்ச மாதிரி மேலே கீழேன்னு ஆர்டர்ஸ் மாற்றி இந்த 3 ஸ்டஃபிங்கையும் அந்த டாக்கோ ஷெல்குள்ளே வச்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, செம்ம ஈஸியான ஒரு பிரஞ்ச் ரெடி. வெளியே இருக்கிற அந்த டாக்கோஸ், அந்த பூரி மட்டும் பண்ணிட்டா போதும். உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே ஒரு 5 to 10 minutes பண்ணிடலாம். செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்தோடையும் பாருங்க, விரும்புங்க, அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.